ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நல்லா கழுவிடுங்க. அதில் நிறைய அழுக்கு இருக்கும், அதுக்காக தான். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தப்போவே கழுவி வச்சிட்டோம்னா செய்யும் போது கழுவணுங்கிறது அவசியம் இல்லை. 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன குழம்பு கரண்டி வச்சுருப்போம்ல, அதில் வச்சு எடுத்தாலே வந்துடும் ஈஸியாக. இது மாதிரி மஞ்சக்கருவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். உடைக்கும் போது தனியாக தான் ஊற்றணுங்கிறது இல்லை, இது மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ரெண்டு மஞ்சக்கரு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் கலக்கணுங்கிறதால அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டால் போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நல்லா சளிச்சிட்டு சேர்த்துடலாம். இப்போ கோதுமை மாவு முட்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். முதல்ல இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். நம்ம ரொட்டிக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது இருக்கட்டும். இது மாதிரி மோர் கடையிற மத்து நம்ம வீட்டில் இருக்கும். இதை வச்சு முட்டையோட வெள்ளைக்கருவு நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம விஸ்கு வச்சும் நல்லா அடிக்கலாம், ஆனால் அது ரொம்ப நேரம் எடுக்கும், கை வலிக்கும். இந்த மோர் கடையிற மத்தில் செய்யும் போது ஈஸியாக இருக்கும், கை வலிக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிரும். கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், வெளியெல்லாம் தெரிக்காது. இது 2 முட்டையோட வெள்ளைக்கருவு தான். இந்த பெரிய பாத்திரம் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்படி பீட் பண்ணும்போது நல்லா நுரைச்சி வரும். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும், கையெல்லாம் வலிக்காது, ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல தான் இருக்கும், அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் வந்துருச்சுன்னு. இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தான் வேணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது சேர்த்துடலாம். இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு இனி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி செய்யும்போது சர்க்கரையும் சீக்கிரமாக கரைஞ்சிடும், முட்டையும் நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், முட்டை எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு. நல்லா க்ரீம் மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மோர் கடையில் மற்ற எடுத்தோம்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஷார்ப்பாக நிற்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போது நல்லா எட்ஜஸ் ஷார்ப்பாக நிற்கிது. இப்போ சரியாக இருக்கும், போதும். இதுக்கு மேலே அடிக்க வேண்டாம். இப்போ இந்த முட்டையை கோதுமை கலக்கி வச்சுருந்தாலும் அது கூட சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இந்த வெள்ளைக்கருவு சேர்ந்து கலக்கும் போது கோதுமை லூஸெல்லாம் ஆகாது, கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்காக இந்த முட்டையை நல்லா அடித்து எடுக்கிறது. இதனால் கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 2 கிராம்பை தட்டி வச்சுருக்கு, அது சேர்த்துக்கலாம். கிராம்பு பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு ப்ளம் கேக் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். இதனால் கலந்து விட்டாச்சு. இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். தோசைக்கல் ரொம்ப சூடாகணுங்கிறது அவசியம் இல்லை, லைட்டாக சூடானா போதும். இது மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு மாவு எடுத்து விட்டுறலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. மாவு ரொம்ப லேஸாக இருக்கும், அதனால சீக்கிரமாக கரிஞ்சிரும். மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட் விட்டால் போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம், கரிஞ்சிரும். போதும், திருப்பிடலாம். இது ஒரு 30 செகண்ட் இருக்கட்டும், போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் கூட வேண்டாம், சிம்மிலேயே வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா சவந்துருச்சு, போதும், எடுத்துடலாம். ஒவ்வொரு பேன் கேக் எடுத்ததுக்கப்புறமும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் தோசைக்கலோட ஹீட்டை பேலன்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிருது, அதுக்காக தான்.
நல்லா ப்ரௌன் கலர் ஆனாலும் பரவாயில்ல, மாவு நல்லா வெந்தா போதும். ஏன்னா இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். வேகாமல் சாப்பிட்டா வயிற்றுக்கு சேராது, வயிறு வலி வந்துடும். அதுக்காக தான். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கேக் சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். ப்ரௌன் கலர் ஆனாலும் டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். மாவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா வெந்தால் போதும். உங்களுக்கு தம்ப்லைன் ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும், நல்லா ப்ரௌன் கலராக தான் இருக்குது. வேகலைன்னா வயிற்றுக்கு சேராது, அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம ஜாப்பனீஸ் பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.